ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் எப்படின்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேக்கெட் அளவு குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். இன்னைக்கு அதை ஒரு டீஸில் கொட்டிட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். ஒரு மிக்ஸ் கொடுத்ததும் 1/4 டம்ளர் அளவு பால் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்குவோம். அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணி பிடிக்கும், நிறைய தண்ணி பிடிக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே வச்சிடலாம், ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம ஜீரா காய்ச்சிட்டு வந்துடுவோம். 3 கப் சுகர், 3 கப் அளவு தண்ணியுமே எடுத்திருக்கேன். இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு கரண்டி வச்சு அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இல்லை நம்ம கிளறாம விட்டுட்டோம்னா கீழே கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஆன மாதிரி ஆயிடும் சுகர். அதனால சுகர் கரையிற வரையும் நல்லா கிளறிட்டே இருப்போம். இந்த கிளறுற டைம்லேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், இந்த ஏலக்காய் தூள் வந்து கூட சுகர் ஆட் பண்ணி நுணுக்கி இருக்கிறனால 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு கலர் பவுடர், ரெட் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டு நல்லா கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் இது கொதிக்கணும். அது கொதிக்கிற டைமில் நம்ம மாவு ஊறிச்சு, நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்குவோம். கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவை ஒன்று சேர எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பாலாக லைட்டாக மேலால் உருட்டிட்டு வந்தோம்னா நமக்கு விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குலோப் ஜாமுன் பால்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்படியே லைட்டாக மேலால் உருட்டிகிட்டே அப்படியே வந்தோம் அப்படின்னா விரிசல் இல்லாமல் நமக்கு மாவு உருண்டைகள் கிடைச்சிரும். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருண்டைகளாக போட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை போட்டு எடுத்தாச்சு. கூட இம்ரானாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு தட்டில் பால்கோவா வச்சுருந்தோம் தெரியுமா? அது எதுக்கு அப்படின்னா, இந்த பிள்ளைங்க எனக்கு பால்கோவா ஸ்டஃப் பண்ண குலோப் ஜாமுன் வேணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதனால் ஒரு மாவு உருண்டை எடுத்து அதை அப்படியே தம்பு வச்சு லைட்டாக குழி மாதிரி பண்ணிக்கிட்டேன். குட்டியாக பால்கோவா உருண்டையும் அதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது ஸ்டஃப் பண்ணி மாவை உருண்டை மாதிரியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா இருந்தது. இது ஆக்சுவலாக இது செஞ்சு இது ஊறிடுச்சு ஜீராவில் ஊறினதும் சும்மா ஒன்று மட்டும் எடுத்து டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சி டபக்குன்னு உள்ளே போயிடுச்சு. அதனால அப்போவே நிறையா காலி பண்ணிட்டோம். நமக்கு இப்போ ஜீராவும் கொதிச்சு ஆறிட்டு இருக்குது. இது ரொம்பவும் ஆற தேவையில்லை. ஒரு அளவு, அதாவது அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி அப்படியே தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஆற விடலை, சூடோடையே இருக்கட்டும். நம்ம அதுக்கடுத்து எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம போட்ட மாவு உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றா எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மாவு உருண்டைகளை உருட்டி விட்டு பொரிச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டோம் அப்படின்னா வெளியே கரிஞ்சு உள்ளே வேகாத மாதிரி மாவு அப்படியே நின்று போயிடும். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே தள்ளி விட்டு நமக்கு பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நம்ம ப்ரௌன் கலரில் பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வர்ற வரையும் அப்படியே மெதுவாக தள்ளி விட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இதை அப்படியே எடுத்து சூடோடையே எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுடலாம். உடனே உங்களுக்கு ஊறிடும். நல்லா உள்ள வரையும் ஜீரா போய் பிடிச்சி சூப்பராக வாயில் வச்சா கரையிற அளவுக்கு ஆயிடும். இப்போ ஜீரா வந்து ரொம்பவும் ஆறலை. குலோப் ஜாமுன் பொரிச்சதும் சரி, இந்த மாவு உருண்டைகளும் பொரிச்சதும் அப்படியே சூடோடையே போட்டுட்டோம். எதையுமே ஆற வைக்கல நம்ம. அப்போ தான் நல்லா நமக்கு ஊறி நல்ல சூப்பரான சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா
இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு குலோப் ஜாமுன் சீக்கிரமே ஊறிடும். இதுக்கிடையில் இம்ரானா வேற பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக செஞ்சுட்டு இருந்தோம் குலோப் ஜாமுன். இப்போவே பாருங்களேன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இது பால்கோவா ஸ்டஃப் பண்ண குலோப் ஜாமுன் கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். நல்லா ஊறி வாயில் வச்சா கரையிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி 1 2 3 நிறைய காலி பண்ணிட்டோம் அப்போவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.